சென்னையில் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் தூய்மை பணியாளர்களை பேச்சுவார்த்தைக்கு அழைத்திருக்கிறார்கள். முக்கிய செய்தியாக நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் சாலமன். வணக்கம். தொடர்ந்து அங்கு கள நிலவரம் என்னவாக இருக்கிறது? மேலும் இந்த பேச்சுவார்த்தைக்கு அழைப்பு விடுத்தது தொடர்பான தகவல்கள் என்ன? சென்னை மாநகராட்சி மண்டலம் 5, 6 ஆகியவற்றில் தூய்மை பணி தனியார் நிறுவனத்துக்கு வழங்கப்பட்டுள்ளது தொடர்பாக தொடர்ச்சியாக தூய்மை பணியாளர்கள் இந்த தனியார் மயமாக்கலுக்கு வழங்கப்படுவதை கண்டிக்கும் வகையில கடந்த 13 நாட்களாக ரிப்பன் மாளிகைக்கு வெளியே தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். குறிப்பாக இரவு பகல் பாராமல் சுமார் 300க்கும் மேற்பட்ட தூய்மை பணியாளர்கள் இந்த போராட்டத்தை நடத்தி வரக்கூடிய நிலையில இந்த சம்பவமானது தமிழகம் முழுவதுமே பெரும் பேசும் பொருளாக மாறி இருக்கக்கூடிய நிலையில இது தொடர்பாக போராட்ட குழுவினரிடம் தொடர்ச்சியாக சென்னை மேயர் உள்ளிட்ட பல்வேறு அமைச்சர்கள் அந்த பேச்சுவார்த்தை நடத்திய போதும் இது தோல்வியில முடிந்த நிலையில இந்த வழக்கு தொடர்பாக நீதிமன்றத்திலையும் ஒரு வழக்கு விசாரணை வந்த போது இவர்களை உடனடியாக அப்புறப்படுத்த வேண்டும் எனவும் உயர்நீதிமன்றம் தரப்புல ஒரு உத்தரவானது பிறப்பிக்கப்பட்டது. குறிப்பாக அனுமதிக்கப்பட்ட இடங்கள்ல மட்டுமே போராட்டம் நடத்த வேண்டும் எனவும் இவர்கள் அனுமதிக்கப்படாத இடத்துல இது போன்ற போராட்டம் நடத்தப்படுவதால அவர்களை உடனடியாக அப்புறப்படுத்த வேண்டும் எனவும் தமிழக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் ஒரு உத்தரவானது பிறப்பிக்கப்பட்டது. இந்த நிலையில இந்த உத்தரவை தொடர்ந்து தற்போது இவர்கள் பேச்சுவார்த்தைக்கு அழைக்கப்பட்டிருக்கிறார். குறிப்பாக போராட்ட குழுவினரை ஏற்கனவே ரிப்பன் பில்டிங்ல அமைச்சர்கள் KN நேரு, சேகர் பாபு, மேயர் பிரியா, துணை மேயர் மகேஷ்குமார், மாநகராட்சி ஆணையர் குமரகுருபரன் உள்ளிட்டவர் இந்த ரிப்பன் பில்டிங்ல ஆலோசனை மேற்கொண்ட நிலையில தற்போது இந்த போராட்ட குழுவினரை பேச்சுவார்த்தைக்காக அழைத்திருக்கிறார்கள். அவர்கள் ஸ்டே தொடர்பான இந்த வழக்கும் உயர்நீதிமன்றத்தில் வருகை ஒட்டி அதற்காக காத்திருப்பதாகவும் அதன் பின்னர் பேச்சுவார்த்தைக்கு இவர்கள் அழைத்து அவர்களிடம் பேச்சுவார்த்தையில ஈடுபட இருப்பதாகவும் இவர்கள் தரப்புல தெரிவிக்கப்பட்டிருக்கு. பேச்சுவார்த்தை முடிவுக்கு பின்னரே இவர்கள் சமரசமாக செல்கின்றனரா அல்லது இந்த போராட்டம் தொடருமா என்பது குறித்தான தகவல்கள் தெரிய வரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி சாலமன். ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க.